ஷேபாக் சூப்பர் கில்லிஸோட ஃபாஸ்ட் பவுலர் விக்னேஷ் என் கூட இருக்காரு. விக்னேஷ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. சூப்பர். திண்டுக்கல்ல இருந்து ஒரு டென்னிஸ் பால் பவுலராக ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் எஸ் ராஜன் ட்ரோஃபியில் கலக்கிருக்கீங்க. அங்கேருந்து இப்போ டிஎன்பிஎல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலராக வந்திருக்கீங்க. விக்னேஷ் டிஎன்பிஎல் ஒரு பிளேயர் அப்படிங்கும் போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டென்னிஸ் பால்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கேன். இவ்வளோ பெரிய டிஎன்பிஎல் கிரிக்கெட்டோட அடுத்த பிளாட்ஃபார்முக்கு போய் நிற்கிறேன். ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னை சுற்றி இருக்கவங்களாம் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. எல்லார்ட்ட பற்றியும் விசாரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொன்னாங்க. சேப்பாக் சூப்பர் கில்லிஸோட செலக்ஷன் ஸ்டைல்ஸ்ல விக்னேஷ் சூப்பரா பண்ணியிருக்கிறாப்ல அப்படின்னு மட்டும் சொன்னாங்க. ஆக்சுவலா நான் ட்ரையல்ஸ் போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செலக்ட் ஆனதுக்கு பின்னாடி தான் நான் ரெஜிஸ்டரே பண்ண ஆரம்பிச்சேன். அது வரையும் இங்கே சேப்பா கிளாசிக்னு ஒரு பையன் ஆடுறான். அவனும் நானும் ஒரே லீக் டீம் ஆடுறோம். ஃபர்ஸ்ட் டிவிஷன் திண்டுக்கல் ஆடுறோம். விக்னேஷ் ஸ்போர்ட்ஸ்க்கு ஆடுறோம். அவன் ஆடும்போது இப்படி எனக்கு ஒரு நாள் கால் பண்ண ஒரு நைட்டு இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தேடுறாங்க, ஆல்மோஸ்ட் 2 பேர் எடுத்துட்டாங்க, நீ உனக்கு ஒரு எக்ஸ்போசரா இருக்கும், நீ வேணா ஒரு ட்ரை பண்ணிப்பாரு, இன்னும் உன்னை எடுப்பாங்கன்னு சொல்லலை, ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும், ட்ரை பண்றியாடா அப்படின்னு கேட்டான். சரிடா நான் உனக்காக நான் சொல்கிறேன்ல, நீ சொன்னதுக்காக நான் போய் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் போனேன். ஃபஸ்ட்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செலக்ட் ஆகிட்டேன். செலக்ட் ஆனவங்க மட்டும் கேட்கும்போது நான் ரெஜிஸ்டரே பண்ணாமல் இருந்தேன். மறந்துட்டேன். ஐ மீன் எப்படி பண்ணணும்னு தெரியல. ஏன்னா எனக்கு இதுவரை நான் பண்ணது கிடையாது, போனது கிடையாது. அப்படி மறக்கவும் சரி. அப்புறம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செலக்ட் ஆன பின்னாடி திரும்பி வேகமாக வந்து மொபைல் எடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனேன். அதுக்கப்புறம் போனேன் 3 ரவுண்ட் செலக்ட் ஆகிட்டேன். 3 ரவுண்ட் செலக்ட் ஆகிட்டு முடிஞ்சு எனக்கு டே முடிஞ்சு. அதுக்கப்புறம் ஒரு 4 டேஸ்க்கு அப்புறம் திரும்பி இன்னொரு ரவுண்ட் செலக்ஷனுக்கு வர சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு சிஎஸ்ஜி மேனேஜ்மெண்ட். ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு அப்பர்னாவும் அவினாஷ். 2 பேர் தான் பயங்கரமா என்ன மோட்டிவேட் பண்ணி, டீம்ஸ்க்கு தெரியும் டிஎன்பிஎலுக்கு, ஆனா அவங்க யாரும் என்ன போகாதப்போ இவங்க கிட்ட தான் என்னோட யூனிக் அந்த ஆக்ஷன் எல்லா திறமை இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சது அப்பர்னா தான். அப்பர்னா அவினா 2 பேர் தான். அவங்க உங்களோட செலக்ஷன் ஸ்டைல்ஸ்ல பாத்துறாங்க. அவங்க தான் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு காரணம் என்ன செலக்ஷன் ட்ரையல்ஸ்ல பார்த்து உங்ககிட்ட ஒரு டேலண்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொன்னேன். அதுவரை எனக்கே தெரியாது. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 140 போட்டிருக்கேன். நான் இதுவரை என்னோட ஸ்பீடு அனலைஸ் பண்ணது கிடையாது. சொன்னாங்க உன்னோட பேஸ் வந்து ஒரு சஸ்பெக்டா இருக்கு, பேக் ஆஃப் லென்த்ல இருந்து வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி இவ்வளோ பேஸ் இருக்குன்னு நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். லைவ்ல போடாம தான் 140 தொட முடியுதுன்ற மாதிரி எனக்கே தெரியும். ஓகே, அதாவது ஆக்ஷன் டே அன்னைக்கு எங்க இருந்தீங்க? ஆக்ஷன்ல உங்களோட பேர் வரும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் தெரிஞ்சுதா உங்களுக்கு என்ன நடந்தது? அன்னைக்கு நாள் ஆக்ஷன் டே பத்தி சொல்லுங்க. இல்ல சரி, யாராச்சும் போவாங்கன்னு நினைச்சேன். ஆனா ஆக்ஷன்ல போய் அன்சோல்ட் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் எடுத்தவனே. ரொம்ப அப்செட் ஆயிருந்துச்சு. ஜிடிஎன் காலேஜ்னு சொல்லிட்டு அந்த காலேஜில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக அங்கேயே இருப்பேன். அங்கே தான் எல்லாமே. அங்கே பண்ணிட்டு இருக்கும்போது எல்லா பசங்களும் என்னை சுற்றி உட்காந்துருந்தாங்க. உட்காந்து ஒரு 100 பேர்கிட்ட பார்த்துட்டு இருக்கோம். பார்த்துட்டு அன்சோல்டான அந்த பசங்க நான் மேலே வந்தால் அவனுங்களும் அவங்க அண்ணனை வச்சபடியே மேலே போயிடலாம், கொஞ்சம் ஒரு எக்ஸ்போசர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களும் ரொம்ப அப்செட்டு, நானும் அப்செட். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் எனக்கு கால் பண்ணுறாங்க. நான் வெளியில் வந்துட்டு ஆக்ஷனை விட்டு வெளியில் வந்துட்டேன். ஐயோ என்னடா எடுக்கல அப்படி சொல்லிட்டு அமைதியாக ஃபோனை வச்சுட்டு அமைதியாக உட்காந்துருக்கேன். அப்புறம் வெங்கடேசன் விவேகண்ணன் 2 பேர் இருக்காங்க. அவங்க தான் கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்பர் உன் பேரை சொல்லிட்டு இருக்காங்கடா, உன்னை எடுக்கிற மாதிரி சொல்லுவாங்க போல, உன் பேர் தான் விக்னேஷ் சொன்ன மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் தான் உள்ள போனேன். அப்புறம் பார்த்தா உள்ள போறப்பே அப்புறம் ஃபோன் பண்ணிட்டாங்க, அப்படி உன்னை எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்துச்சு. அப்புறம் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அவ்வளோ மென்ஷன்ஸ் வந்துருக்கும், அவ்வளோ வீடியோஸ் பறந்துருக்கும். உங்களுக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் போட்டுருந்தாங்க. ஆக்ஷன் டே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் டே. டிஎன்பிஎல் 2026 பல டிஸ்ட்ரிக்ட் பிளேயர்ஸோட கனவு. ஃபர்ஸ்ட் சீசன்ல ஃபர்ஸ்ட் போட்டி நீங்க வந்து திண்டுக்கல் பையன், அந்த டிவிஷன் போட்டிகள்லாம் அங்கே நிறைய ஆடிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் திண்டுக்கல் நடக்குது, போடுறீங்க, விக்கெட் எடுக்கிறீங்க. பட்டர்ஃப்ளைஸ் இருந்தா, பதட்டம் இருந்தா, எப்படி இருந்துச்சு? பயங்கர நர்வஸா இருந்துச்சு. என்ன பண்றதுனே தெரியல. ஃபர்ஸ்ட் உள்ள போகும்போதே எனக்கு பயங்கர நர்வஸ். அதை வெளியில காட்டக்கூடாதுன்ற மாதிரி தான் சொன்னேன். ஆனா பயங்கரமா அன்னைக்கு நைட்டே எனக்கு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் வந்து என்கிட்ட இதே கிரவுண்ட்ல என்கிட்ட வந்து பேசுறாரு. இந்த மாதிரி நான் கிட்டத்தட்ட ஒரு 100 மேட்சஸ்க்கு மேலே ஆடி இருக்கேன். ஆனால் எனக்கு திரும்பி போகும்போது அந்த பதட்டம், நர்வஸ் இருக்கு. அது எவ்வளோ பெரிய ஆள் இந்தியாவே ஆடி இருந்தாலும் அந்த பதட்டம் இருக்கும். நீ அதெல்லாம் எதையும் பார்க்காத. உன்னை நான் உன்னை பேக் பண்ணுவேன். உன்னை நாளைக்கு 50 ரன் அடித்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன். அது என்னோட பிரச்சனை. உனக்கு என்ன தெரியும்? நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே பேக் ஆஃப் லென்த்தில் வேகமாக போட தெரியும், அங்கேருந்து ஸ்லோயர் போட தெரியும். அது 2மே பண்ண 2லேயுமே ஒரு விக்கெட் எடுத்துட்டேன். ஐ ட்ரீம் கூட வேகமாக போட்டு ஒரு விக்கெட் எடுத்துட்டேன், ஸ்லோயர் போட்டு ஒரு விக்கெட் எடுத்துட்டேன். அவங்க நிறைய மோட்டிவேட் பண்ணாங்க. மோட்டிவேட் பண்ணி என்கிட்ட இந்த மாதிரி இதான் உங்ககிட்ட இருக்க திறமைன்னு சொல்லி அவங்க தான். யூனிக் ஆக்ஷன் பத்தி சொன்னீங்க. நேச்சுரலாவே வந்துச்சா இல்லை யாராவது இன்ஸ்பயர் பண்ணீங்களா? எப்படி? இல்லை நேச்சுரலாகவே அதான். நான் எதுக்கே மற்ற அப்போ இவங்க கிட்ட கூட கேட்டேன். அப்புறம் நான் கிட்டே வந்து கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் எதுவும் சேஞ்சஸ் பண்ணுமா அப்படின்னு. யார் என்ன சொன்னாலும் சேஞ்ச் பண்ண வேண்டாம், இதான் உனக்கு என்ன உன்னோட ஐடென்டிட்டி தான், இதை மட்டும் நீ பண்ணு, இது வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் நாள் உள்ளே போகும்போது ஆல்மோஸ்ட் பின்னாடி தான் ஓவர் போடுற மாதிரி இருந்துச்சு. பவர் பிளேல தான் வர மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஜெகினா டக்குன்னு செகண்ட் ஓவரே கை சுத்துறா அப்படின்னு சொல்லும்போது நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் பயங்கரமாக நர்வஸ் ஆயிடுச்சு. ஐயோ செகண்ட் ஓவரே ஆல்மோஸ்ட் பிளானே இல்லையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு நான் வெளில காட்டிக்கவே இல்லை. ஆனால் அந்த ஓவர் போட்டதுக்கு அப்புறம் தான் நான் உள்ள மேட்ச் எனக்கு கேம் ஆன மாதிரி இருந்துச்சு.
மேட்ச்குள்ளேயே வந்தேன். அது வரையும் இல்லை. அது வரைக்கும் சவுண்டு கேட்கல, எதுவும் இல்லவே இல்லைங்க. எங்கள் ஊர்ல இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்களா? அப்பா அம்மாவில் பாத்தீங்களா? பசங்க எல்லாம் என் கூட விளையாண்ட பசங்க, டென்னிஸ் பால் விளையாடுறவங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. வந்துட்டு பயங்கர எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஓகே. ஆனா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எதுவுமே பண்ணல, விக்கெட் எடுக்கல. ஓகே. ஒரு 2 overs போட்டு 25 runs கிட்ட கொடுத்தேன். ஆ. ஆனா திரும்பியும் நான் விளையாட மாட்டேன் அடுத்த மேட்ச். சரி, ஏன்னா சீனியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு மாதிரி நினைச்சேன். ஆனா திரும்பியும் என்ன பேக் பண்ணாங்க. பேக் பண்ணி உங்ககிட்ட திறமை இருக்குன்னு சொல்லி எனக்கு சான்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. விக்னேஷ் திண்டுக்கல்ல இருந்து அப்படிங்கும்போது, விக்னேஷ் மாதிரி நிறைய டிஸ்ட்ரிக்ட் பிளேயர்ஸ், இன்னமும் ஒரு டிஎன்பிஎல் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் பாலர் டிஸ்ட்ரிக்ட் பிளேயர்ஸ்களுக்கு எஸ்எஸ்ராஜன் ட்ராஃபி எவ்வளவு இம்பார்ட்டன்ட், ஒவ்வொரு மேட்சஸும் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்லுங்களேன் கொஞ்சம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ஸ்ல இருந்து ஒரு அடுத்த பிளாட்ஃபார்ம்ன்றது டிஎன்பிஎல், அந்த ரெண்டையும் மெர்ஜ் பண்ற மாதிரி எஸ்எஸ் ராஜன் தான் ஒரு கனெக்ட் பண்ணுது. ஏன்னா T20 ஃபார்மேட் அந்த மாதிரி. அடுத்து அங்கே வந்து ஃபர்ஸ்ட் எங்கள் கேப்டன் மோமினா ஃபர்ஸ்ட் நியூ பால் இந்த மாதிரி பின்னாடி தான் வர மாதிரி இருந்துச்சு. ஆனால் எனக்கு எப்பப்போ நான் என்னால் என்னோட டெப்த் என்னன்னு அவங்களுக்கு அனலைஸ் பண்ணி அங்கே கொடுப்பாங்க. ஓவர்ஸ் பவர் பிளேலேயே கொடுப்பாங்க. ஆனால் அவர் நினச்சிருந்தா சீனியர் பவுலர்ஸ் அவர் எங்கேயோ ஒரு 100 ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஆடிட்டாங்க, எல்லாமே ஆடிட்டாங்க. ஆனால் அவங்க கார்த்திக் சரண் அவரும் 4-5 years டிஎன்பி ஆடிட்டாங்க. ஆனால் சீனியர்ஸ் சச்சின் அண்டர் ஸ்டேட் ஆடிட்டான், 23 ஸ்டேட் ஆடிட்டான். ஆனால் அவங்க எல்லாரும் இருக்கப்ப என்ன பேக் பண்ணாங்க. பேக் பண்ணி எனக்கு ஃபர்ஸ்ட் பவர் பிளே நான் ஓவர் போட்டேன், முன்னாடியே எனக்கு கொடுத்தாங்க. நான் கேட்டேன், நீங்கள் போடலாமா, எல்லாரும் கூட கேட்டாங்க. கோச்சஸ் எல்லாரும் கேட்டப்ப நீ போடலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டப்ப, இல்லை நான் போட்டு என்ன பண்ண போகிறேன், அவன் போட்டு அவனுக்கு கண்டிப்பாக நல்ல ஃபியூச்சர் இருக்குது அப்படி சொல்லி எனக்கு முன்னாடி ஓவர் கொடுத்தாங்க. அதனால தான் நிறையா விக்கெட் லீடிங் விக்கெட் டேக்கராக இருந்தேன். ஒரு 10 wickets எடுத்திருந்தேன் எனக்கு. அதில் கலைக்க தள்ளி இருந்தீங்க. நீங்கள் சொல்லும் போது அவ்வளோ மனிதர்கள் இருந்தாங்க கண்டிப்பாக உங்கள் ஜேர்னியில். அதாவது நீங்கள் யாராருக்கும் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்க இந்த நேரத்தில்? நிறையா பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது வந்து வினித்ன்னு சொல்லிட்டு, அவன் மோஸ்ட்லி நான் இவ்வளோ தூரம் இவ்வளோ பெரிய இடத்துக்குள்ள இருக்கேன்னா அவன் தான் காரணம். நானும் அவனும் கிளாஸ்மேட். அவன் வந்து அண்டர் 19 கிரிக்கெட் பிளேயர், கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கான். நான் கிரிக்கெட் தான் என்ன தெரியும், டென்னிஸ் பால் ஆடிட்டு இருக்கேன். ஹவுஸ் மேட்சஸ் காலேஜில் வருது, அங்கே நான் ஒரு நல்ல பயங்கரமாக பவுலிங் போட்டு நல்லா போடுவேன். போட்டுட்டு நான் சொல்லுவேன், எனக்கு வந்து உங்ககிட்ட நல்ல திறமை இருக்குடா, நான் பேசுகிறேன் கோச் கிட்ட. கோச் பேர் அப்துல்லான்னு சொல்லிட்டு, அப்துல்லாண்ணா அவங்க கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னான். இல்லைடா எனக்கு பஸ்லாம் இல்லை, டைமிங்க்கு நீங்கள் லேட்டாக தான் ப்ராக்டிஸ் முடிப்பீங்க, என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படி தான் உனக்கு பிரச்சனைனா என் வண்டியை எடுத்துக்கோ, என்னை இறக்கி விட்டுட்டு நீ போயிட்டு வந்துடு அந்த மாதிரி. அவன் தான் எனக்கு கிரிக்கெட் வேணான்னு, எனக்கு கிரிக்கெட்லாம் வேணாண்டா, இது செட் ஆகாது அப்படின்னு சொன்னேன். நீ கிரிக்கெட் விளையாடு, உங்ககிட்ட டேலண்ட் இருக்குன்னு சொன்னது வினித். ஃபஸ்ட்டு அவனுக்கு தான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கப்புறம் என் கோச் நட்பு, ஃபர்ஸ்ட் நட்பு, ஃப்ரெண்ட் அதோட பவர் என்ன அப்படிங்கிறது. ஓகே, அவன் ஒரு பேக் போன் மாதிரி. எல்லாரோட என்னோட கஷ்டத்தில் எல்லாத்துலேயும் அவன் கூட இருந்திருக்கான். அடுத்து வெங்கடேஷனா விவேக்னா, அவங்க வந்து ரொம்ப ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன் ரொம்ப கஷ்டமாக போயிட்டுருக்கு, ஒரு ஃபினான்ஷியலாக கஷ்டம் அப்படின்றப்ப சொன்னேன் போயிட்டேன், அந்த மாதிரி வேணாண்ணா, எனக்கு கிரிக்கெட் வேணாம், போதும், நான் எனக்கு ஃப்ரீ சீட் போட்டு கொடுத்தீங்க, நான் பண்ணிட்டேன், போதும், எனக்கு இதோட முடிச்சுக்கிறேன், நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். உனக்கு இப்போதைக்கு மணி தான் பிரச்சனைன்னா நான் காலேஜ்லேயே ஒரு வேலை மாதிரி போட்டு தரேன், நீ பாரு அங்கே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு பேசிக் சேலரி கொடுத்துட்டு என்னை அங்கேயே நீ கிரிக்கெட் ஃபோக்கஸ் பண்ணு, கிரிக்கெட் விளையாடும், உங்ககிட்ட திறமை இருக்குன்னு சொல்லி அவங்க ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணி உனக்கு இப்போ டக்குன்னு ஒரு 2000 இந்த மாதிரி க்ளோவ் வாங்க முடியாது, ஒரு பேட்டு. இப்போ எனக்கு பேட் வேணும்னா வேக்கனோட பேட் எடுத்தா விளையாடுவேன். வெங்கடேசனை பின்னாடி அந்த காலேஜ்லேருந்து ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தேன். உனக்கு என்ன வேணுமோ நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி என்ன கேட்டாலும் பண்ணி கொடுப்பாங்க அவங்க 2 பேர். அப்புறம் எங்கள் கோச் அப்துல்லாண்ணா, அப்புறம் வந்து வெங்கட்ராமன் சார் வந்து செக்ரட்டரி, திண்டுக்கல் செக்ரட்டரி, நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு சென்னை லீக்னு சொல்லிட்டு என்னன்னே தெரியாது, ஒரு நெட்ஸ் ஆடிட்டு இருக்கோம் எல்லாரும் இருக்கப்ப, இங்கேருந்து நெட்ஸ் ஒரு ட்ரையல் சொல்லியிருக்கேன், நீ அங்கே போய் அட்டன் பண்ணு, செலக்ட் ஆகலைனாலும் பரவாயில்ல, நீ போய் அட்டன் பண்ணிட்டு வா அப்படி சொல்லிட்டு டேக் காமிச்சாங்க. எனக்கு கிரிக்கெட்டே என்னன்னு தெரியாது, டேக் சொல்யூஷன் பெரிய அங்கே அமிச்சாங்க ட்ரையல்ஸ். நான் போய் பார்க்குறேன், இங்கே எல்லாமே பெரிய பெரிய பிளேயர்ஸாக வராங்க. விவேக்ராஜ் சம்திங் அஸ்வினா எல்லாரும் இருக்காங்க, கெவினா, எல்விக்கி அப்போ இருந்தாங்க, அப்புறம் கேதர்னா, எல்லாமே இருந்தாங்க, சீனானா பேட்டிங் கோச், எல்லாருமே இருக்காங்க. எல்லாரும் இருக்கப்போ ஒரு மாதிரி எனக்கு என்னன்னா நம்ம வேற எங்கேயும் வந்துட்டோமா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நான் ஃபோன் பண்ணேன் வெங்கட்ராமன் சார், வேற எங்கேயும் மாற்றி வந்துட்டேன் போல, நீ அங்கே தான் போக சொன்னேன் அப்படின்னு சொல்ற மாதிரி, இப்படி எனக்கு இப்படி போய் பணம் வாங்கிக்கோ, கடையில் பணம் வாங்கிக்கோ, உனக்கு செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஃபினான்ஷியலாக அவங்களும் ஹெல்ப் பண்ணாங்க. ஹெல்ப் பண்ணிட்டு நீ போய் அட்டன் பண்ணு, ட்ரை பண்ணிட்டோம், பரவாயில்ல செலக்ட் ஆகலான்னு பரவாயில்ல அப்படின்னு நான் சார் இப்படி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையல்ஸ் முடிச்சேன். அங்கே நல்லா பண்ணேன், ஆனால் அங்கே கிடைக்கல. அப்புறம் திரும்பியும் சிஎஸ்கே டீம், சூப்பர் கிங்ஸ் டீம்ல என்ன ஆயிடுச்சாங்க, அங்கே போய் செலக்ட் ஆகிட்டேன். ப்ராக்டிஸ் மேட்ச் வச்சாங்க, இனிஷியலாகவே நியூ பாலே 2 விக்கெட் எடுக்கும், ஸ்ட்ரெயிட்டாக சரி ஓகே சொல்லிட்டாங்க, 3rd division ஆடி இப்போ வரையும் அங்கே தான் ஆடிட்டு இருக்கு. விக்னேஷ், உங்ககிட்ட நிறைய பேசியிருக்கிறேன், ரொம்ப 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 நன்றி. பெருசா வாங்க, கண்டிப்பா. தேங்க்யூ.